ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபியான உட்காரை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலி ஆகிடும், அந்தளவு டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பாசிப்பருப்பு நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து அது நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்தளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2 தண்ணியில் களைஞ்சிட்டு வந்துடுறேன். இதோட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பொடிச்ச வெல்லம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு கொதி வந்தால் போதும். கரைஞ்சி பாகு எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. இந்தளவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போதே பாருங்கள், இந்தளவு கட்டி இல்லாமல் வந்துடும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி கலர் மாறினோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அந்த நெய்யிலேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அது வறுத்துருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும் அடியில், அதனால் நல்லா வடிகட்டிட்டு இதை சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வந்து வரட்டும். ஆனால் உட்காரை நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதனால் இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கலந்துருக்கேன். ஆனால் இது கலர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது நல்ல அல்வா பதத்துக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் சர்க்கரையும் பிடிச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட தேவைப்பட்டுச்சுன்னா இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு மேலே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கல, கலர் இன்னும் கிடைக்கல. பாருங்கள், இந்தளவு நல்ல திரண்டு வரணும் அல்வா பதத்துக்கு. இது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப அல்வா மாதிரியே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தளவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இதை நம்ம இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கரண்டியில் எடுத்தால் அது ஒட்டாமல் வரணும். இதே அளவுகளோட இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.